ஒரு பாம்புக்கு பயங்கரமான பசி. சாப்பாடு தேடிக்கிட்டே காட்டுல போய்கிட்டு இருக்கு. போகும்போது தெரியாம ஒரு கத்தி மேல ஏறிடுது. கத்தியில ஏறினதும் அந்த கத்தி அது ஒரு உடம்ப கிழிச்சிடுது. பாம்புக்கு பயங்கரமான வலி. வலி தாங்க முடியாம டக்குன்னு போய் கத்தியை கடிக்குது. கடிச்ச வேகத்துல வாயும் கிழிஞ்சிருது. வாயிலிருந்து ஒரு ரத்தம் வருது. அதுக்கு ரொம்ப கோவம் அதிகமாயிடுது. திரும்பவும் போய் கத்தியை கடிக்குது. நல்லா அந்த கத்தியை பிடிச்சி டைட்டா சுத்திக்குது. சுத்தினதும் கத்தி கட் பண்ணி பாம்போட உடம்பு பீஸ் பீஸா ஆகி பாம்பு அங்கேயே இறந்து போயிடுது. இந்த கதையில யார் மேல தப்பு? கத்தி மேல தப்பா இல்ல பாம்பு மேல தப்பா? பாம்பு நினைச்சிருந்தா அந்த சண்டையை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட்ருக்கலாம். சில டைம் நம்ம லைஃப்லேயும் ரோட்டில் போகும்போது ஏதாவது சண்டை வரலாம். மேக்ஸிமம் நம்ம அந்த சண்டையை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று இருக்குது. மற்றவங்க பண்ணுற தப்புக்கு நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற தண்டனை தான் கோவமா. அந்த கோவத்தினால நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசித்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும்.